திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் 10ஆம் பாசுரம் பார்க்கலாம். கண்ணாய் எழுலகுக்கு உயிராய வெங்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வெங்கட வேதியனை திண்ணார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பண்ணார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. கண்ணாய் எழுலகுக்கு உயிராய வெங்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வெங்கட வேதியனை திண்ணார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பண்ணார் பாடல் பத்தும் பயில்வார்க்கில்லை பாவங்களே. இந்த பாசுரத்தில் இந்த கவி எப்படி பாடியிருக்குது அப்படின்னா, சர்வலோகங்களுக்கும் திருஷ்டிபூதனாய், சத்தான உயிராய், பிராணனாய், அதற்கும் மேல் என் போன்றவர்கள் அடியவர்கள் வந்து சேவித்து மகிழ்ந்து இன்புறுவதற்காகவே மலைவாசஸ்தலத்தில் வீற்றிருப்பவனாய், குடிகொண்டிருப்பவனாய், அப்புறம் அழகான வடிவை உடையவனாய், 7 உலகங்களுக்கு உள்ளவர்களும் ரிஷிகளும் நித்தியசூரிகளும் தேவர்களும் எல்லாரும் புகுந்து வந்து ஏத்துகின்ற ஒரு திருமலையை வாசஸ்தலமாக உடையவனாய், வேதத்திலே அதிகம்யமாக ஸ்லாகித்து சொல்லப்படுகின்ற சர்வேஸ்வரன் விஷயமாக இந்த கவி பாடியாயிருக்கிறது. இதில் திண்ணார் அப்படின்னு சொன்னால் சர்வம்ச குசலம் கிருஹே, திருமங்கையர்கோன் கலியன் அவருடைய நாட்டில் எல்லா ஜனங்களுக்கும் என்ன சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு வாசஸ்தலம் அமைஞ்சிருக்குது. அதில் என்ன இருக்குது, சிறப்பானவர்கள் எல்லோரும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற. அதுபோல் அந்த திண்ணார்ன்ற வார்த்தைக்கு சிறப்பான பொருள் அங்கே சொல்லலாம். அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அப்புறம் பண்ணார், அடுத்தது அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். பண்ணார்னு சொன்னால் இந்த பாடல்கள் அனைத்தும் ராகங்கள் பண்ணில் அமைத்து பாடுவதற்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார். பண்ணார் பாடல்கள் பத்தும் பயில்வார்க்கில்லை பாவங்களே அப்படின்னு. இப்போது இந்த பகவத் விஷயங்கள், பகவத் பிராப்தி கிடைக்கிறதுக்கு என்னவான தடை இருந்ததா? ஆமாம், நிறைய தடை இருந்தது. ஒரு விதமான சுகிருத்தமும் இல்லை. சுகிருத்தமே இல்லாதனால எப்படி இருக்குன்னு. ஆனால் ஆழ்வார் என்ன கேட்குறார் பெருமாள்கிட்ட, பொறுத்தருளிட்டு எனக்கு கைங்கரேஸ்வரி கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட மலையில் பிரார்த்தனை பண்ணுறார். அதனால் சுவாமியும் என்ன பண்ணுறார், பொறுத்தருளிட்டு அவருக்கு கைங்கரேஸ்வரி கொடுக்குறாருன்னார். அதனால் பயில்வார் அவருக்கு கிடைக்காது பிரதிபந்தகமான பகவத் பிராப்திக்கு பிரதிபந்தகமாக இருந்த எந்த விஷயங்களையும் எல்லாம் என்ன பண்ணார், சுவாமி பொறுத்தருளிட்டதுனால நமக்கும் இந்த 10 பாடல்கள் பயிர்பவர்களுக்கு சுவாமி என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் தடையெல்லாம் நீக்கிட்டு பகவத் பிராப்தி கைங்கரியஸ்வரி கிடைக்கிறதுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இந்த விஷயத்துக்கு தாத்பரியம். அதில் எப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், பரதாழ்வான் என்ன பண்ணுறார், நாட்டிலேருந்து பெருமாளை போய் அழிஷன் வரணும் அப்படின்னு போகிறார். பெருமாளை போய் அழிஷன் வரணும்னு சொன்னால் பரதாழ்வானுக்கும் பெரிய நம்ம பெருமாளுக்கும் ரொம்ப என்ன உண்டு, ஒருத்தருக்கு ஆர்த்தி உண்டு, தம்பி வேலை இளைய சகோதரன்னு ரொம்ப பெரிய பிரீத்தி உண்டு. பரதாழ்வானுக்கும் பெருமாள்கிட்ட ரொம்ப என்ன மரியாதை, பக்தி, கைங்கரியம் பண்ணணும், அண்ணாதான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறவா. அதனால் அயோத்தியில் இருக்கிறவங்க ஜனங்கள்லாம் என்ன நினச்சிண்டா அப்படின்னு கேட்டால், இப்போ தசரதரோட என்ன ஒரு வார்த்தையினால் பெருமாள் என்ன பண்ணார், 14 வருஷம் காட்டுக்கு எகியாச்சு. அதனால் கம்பராமாயணத்தில் கூட ஒரு பாட்டு, தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தர மேற்கொண்டு பொழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வாவென்று எம்பினள் அரசன் என்றான். கையை சொல்லிட்டா தசரதன் இந்த மாதிரி சொல்லிருக்கார், நீ 14 வருஷம் காட்டில் போய் இருக்கணும்னு. அப்போ பெருமாள் ஒன்றுமே சொல்லலை, எந்த விதமான ஒரு என்ன முகத்தில் எந்த விதமான மாறுதலையும் காட்டிக்காம என்ன மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ அப்படின்னு சொல்கிறார். அம்மா அப்பா சொல்லலைன்னா கூட நீங்கள் சொன்னாங்கன்னு நான் நிச்சயமாக போயிட்டு வரேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறார். அப்படி கிளம்பி போயிட்டார். ஆனால் இங்கே நடுவில் இங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்துடுது. அதனால் பரதன் அவனோட அவன் மாமாவத்துலேருந்து கேகய தேசத்துலேருந்து பாக்கி எல்லா காரியத்தை முடிச்சுட்டு பெருமாளை போய் நம்ம எப்படி இருந்தாலும் கூட்டுன்னு வந்துடணும்
ராமன் இல்லாத அயோத்திக்கு ஒரு விதமான இது எந்த விதமான சிறப்பும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம போய் பெருமாளை கூட்டின்னு வரணும்னு பெருமாளை கூட்டின்னு வரத்துக்கு ஜனங்களெல்லாம் அழைச்சிட்டு, மந்திரி பிரதானிகளை அழைச்சிட்டு, அம்மாவெல்லாமும் கூட்டிண்டு, வசிஷ்டர் அங்கே என்னெல்லாம் அவைலபிள், யாரெல்லாம் சிறப்பாக பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்களோ எல்லா முனி சிரேஷ்டர்களையும் அழைச்சிட்டு பெருமாளை போய் பார்க்குறதுக்கு காட்டில் அழைச்சின்னு போகிறான். காட்டில் அழைச்சின்னு போய் அப்போது ஜனங்கள்லாம் என்ன கழிச்சுட்டா, என்ன சந்தோஷமாக இருந்தா, உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படின்னா, அயோத்தியில் வாழற ஜனங்கள்லாமும் ரொம்ப வசனப்பட்டாதான். என்ன பெருமாள் இப்படி காட்டுக்கு போயிட்டா நம்ம எப்படி ராஜா இல்லாமல், நம்மளுக்கு ராமன் இல்லாமல் அயோத்தியில் எப்படி இருக்கிறதுன்னு எல்லாரும் வருத்தப்பட்டுண்டா. இந்த ராமாயண கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். அப்போது பகவானுக்கும், அதாவது பெருமாளுக்கும் பரதாழ்வானுக்கும் இருக்கிற ஆர்த்திய மனசில் உத்தேசித்து பரதாழ்வான் போய் பெருமாளை சேவிச்சா, அயோத்திக்கு வான்னு கூப்பிட்டா, அந்த ஒத்தருக்கொத்தர் இருக்கிற ஆர்த்தியில் பெருமாள் நிச்சயமாக அயோத்திக்கு வந்துடுவார் அப்படின்னு அவள் கழிச்சுன்னு இருந்தா. களிப்பு இருந்தது மனசுக்குள்ள, ஒரு பெரிய களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்புன்றது தேர்ட் ஸ்டேஜில் இருந்தது. எல்லாரும் உண்மையாக அப்படியே மனசுக்குள்ள களிப்பிலே இருந்தார். வந்து நடந்துவிட்டுது அப்படின்னு களிப்பாக இருந்தார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார், இல்லைப்பா அப்பா சொல் பேச்சை கேட்கணும், பிதிர்வாக்கிய பரிபாலனம் ரொம்ப அவசியம், அதனால் நான் இந்த 14 வருஷத்தை காட்டில் கானகத்தில் கழிச்சுட்டு அப்புறமா வரேன், அவன் என்னோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பாதுகையை எடுத்துக்கோ, அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி பெருமாள் தன்னுடைய பாதுகையை தந்தருளினார். அதை பெருமாள் பரதாழ்வான் என்ன பண்ணார், பெருமாளோட பாதுகையை தலைமையில் எடுத்து ஏழை பண்ணிக்கிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு வந்துவிட்டார். அப்போ அது என்னாச்சு, அந்த களிப்பாக இருக்கிறோம்னு. அதுபோல் இந்த திருமங்கை நாடு இருக்குல்ல, திருமங்கையர்கோன் கலியன் நாடன், அவரே தன்னை சொல்லிக்கிற ஆலிநாடன், அரட்டமுக்கி அப்படிலாம் சில பாசனத்தில் தான் யாருன்னு சொல்லிக்கிறார் இல்லையா. அந்த ஊரில் இருக்கிறவாளும் எப்படி நினச்சிண்டான்னு கேட்டால், பெருமாளுக்கும் பரதாழ்வானுக்கும் இருக்கிற ஆர்த்தி போல திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், திருவேங்கடமுடையானுக்கு இதெல்லாம் கேட்குறார். போய் இதை அப்படி கேட்டு அந்த ஆர்த்தியில் பெருமாள் ஆழ்வாருக்கு பிரசன்னார் ஆயிடுவார். ஆழ்வார்க்கே பிரசன்னர் ஆகிட்டா நம்ம ஊரில் இருக்கிறவாளும் பெருமாளை என்ன அந்த பிரசன்னத்துவத்தை நம்மளும் புரிஞ்சுட்டு இனிமையாக இருக்கும், கழிக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த கழிப்பு என்னாச்சு, அதோடு கூட அது கிடைக்கல. ஆனால் ஆழ்வார் ஆழ்வாருக்கு பெருமாள் கைங்கரியச்சிரியை கொடுத்துட்டார், அந்த கழிப்பில் அது போச்சு. அதனால் இதுக்கு அது தாத்பரியம். இதுபோல் பெரிய பெருமாளுக்கும் பரதாழ்வானுக்கும் இருந்த ஆர்த்தி போல திருவேங்கடமுடையானுக்கும் அந்த ஆழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் இருக்கிற ஒரு இது. அதனால் அந்த களிப்பு அப்படின்னு இருக்கிற இல்லையா, அந்த திருநார் மாடங்கள் சர்வம்ச குஷலம் கிரகேன்னு சொல்கிறோமே, அதுவும் அந்த அதுக்கு அது தாத்பரியம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அடுத்த ஸ்டெப்பில் விபீஷணன் என்ன பண்ணார், விபீஷ்ணாழ்வான் பெருமாள் சமுத்திரக்கரையில் காத்துன்னு இருக்கார். சமுத்திரம் வழி விடும், நம்ம இந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போய் சீதா பிராட்டி அழைச்சின்னு வரணும்னு. ஆனால் என்ன பண்ணல, சமுத்திரம் வழி விடலை, பெருமாள் காத்துன்னு இருக்கார். அந்த சமயத்தில் விபீஷ்ணாழ்வான் தன்னோட கூட 4 பேரை அழைச்சின்னு 4 ராட்சசால கூட்டின்னு சரணம் அப்படின்னு கேட்குறார். என்ன சரணம், பெருமாளோட இருந்துடணும். ஏன்னு கேட்டால் ராவணன் பண்ணுறது தப்பு, எடுத்து சொன்னால் அவன் கேட்டுக்கல, பிராட்டின்டா என்ன பண்ணுறான், தப்பு பண்ணுறான், அதை எடுத்து சொன்னாலும் கேட்டுக்கல, பெருமாள்கிட்ட என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணுறான். ஆனால் கீழே இருக்கிறவா வானராதிகள், வானர முதலிகள் அவள்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இல்லை இவனை சேர்த்துக்கப்படாது, இவன் ராவணனோட தம்பி, அவனுக்கு இருக்கிற குணங்கள் இவனுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்போ பெருமாள் என்ன நினச்சிக்கிறார், என்னுடைய அடிப்படையில் நான் என்ன நினைக்கிறேன், பெருமாளை சரணம்னு நினச்சிக்கிட்டாலே அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் வசர ஆகாசத்தில் நிற்கிறான், இவனை போய் கூட்டின்னு வர மாட்டேன்றீர்களே அப்படின்னு. பெருமாள் என்ன சொல்கிறார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்சே யாச்சதே, கேட்டு நினச்சிட்டாலே போகிறோம். அப்புறம் இந்த எண்ணத்தை மாற்றிக்காமல் அவன் நம்மளோட இருந்தாலே, மாற்றினுட்டா கூட ஒரு தடவை சரணம்னு சொல்லிட்டான்னு பெருமாள் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கார். சுக்ரீவாதிகளை கேட்குறார், அவன் அதை பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் ஒருத்தர் ஒரு யோசனை சொல்கிறார். கடைசியில் பெருமாள் என்ன பண்ணுறார், போய் சுக்ரீவனே கூட்டு அவன் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவன் பண்ண சரணாகதியை சுவாமி ஏற்றுனுட்டார். அந்த 4 அவனோடு கூட என்ன சேர்த்து கிடச்சது, அவன் அந்த விபீஷணன் பண்ண சரணாகதியை சுவாமி ஏற்றுண்டார். அவனோட தன்னோட கூட வச்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீ பண்ணலாம்னு சொன்னார். தனக்கு அந்தரங்கமாக பக்கத்தில் இருத்தினுட்டார்.
அது அவனோட கூட வந்தவனுக்கு என்ன ஆச்சு, அந்த 4 ராட்சசர்களுக்கும் ராமனோட முகாம்லே, வானர முகாம்லே அவளுக்கு இடம் கிடச்சிது. அதுபோல் ஆழ்வாரை ஏற்றின்றா போல திருமங்கை நாடு, அந்த கலியனோட நாடு இருக்கே, அந்த நாட்டில் இருக்கிறவாளுக்கும் கைங்கரேஸ்வரி கிடச்சிது அப்படின்னு இந்த வரிக்கு பெரிய தாத்பரியங்கள்லாம் நம்ம சொல்லுவா. இது அது இல்லாமல் இந்த பாடல்கள் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. அதனால் இந்த பண்ணில் அமைச்சு பாடக்கூடிய இந்த பாடல்களை தொடர்ந்து பாடுபவர்களுக்கு பாவங்கள் அண்டாது பகவத் பிராப்திக்கு அனுகுணமாகவே அமையும் அப்படின்னு ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தை தலை கட்டுறார். அடுத்த 10 பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிச்சுக்கலாம். தொடர்ந்து திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.